ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறேன். சரிங்களா? அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, இல்லை பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து எங்கே டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்சர் இஸ் டேட்டாபேஸ். ஸோ நாமும் இன்னைக்கு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து நிறைய டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டேட்டான்னு ஒரு தனியாக ஒரு டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க, ஆர்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. இது ரெண்டையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ இந்த மூலிமா லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி அதுக்கு கீழே நிறைய டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸஸ்குள்ளே நிறைய டேபிள்ஸ், அந்த டேபிள்ஸ்குள்ளே நிறைய ரோஸ். ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட். ஸோ ஒரு அமேசான் டிபின்னு ஒன்று இருக்குன்னா அதில் வந்து கஸ்டமர்ஸ் டேபிள் இருக்கும், ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்கும், பேமெண்ட்ஸ் டேபிள் இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி, நம்ம இப்போ சி டிரைவில் ஃபோல்டர் மாதிரி. ஸோ டேபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் டேட்டாபேஸ் கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ பிஜி அட்மின் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து போஸ்ட்கிரேஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போது அதில் வந்து பிஜி அட்மின் சொல்லிட்டு நான் ஒரு வெர்ஷன் செலக்ட் வெர்ஷன் சொல்லி காமிச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது அப்புறம் 2 டைப்ஸாக நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்து டேட்டாபேஸ் கொடுத்து கோட் டு க்ளவுட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இன்னொன்று ஃபஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு வழி என்னென்னா நம்ம குறி மூலியமாகவே கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இதை நம்ம ரன் பண்ணிட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு இது காமிக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுக்கலாம், இன்னொன்று வந்து இந்த கோட்லேயே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம டேபிள்ஸ் வந்து எல்லாமே இதில் ஷோ ஆகும். டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ டேட்டாபேஸ்க்கு டேபிளுக்கும் சில பேருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடே எடுத்துக்கோங்களேன். ஹவுஸுங்கிறது ஒரு டேட்டாபேஸ். அதில் ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேபிள்ஸ். ஐட்டம்ஸ் நிறைய டிவி, ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் ரோஸ். ஸோ காலம்ஸ்னால் அந்த ஃப்ரிட்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எத்தனை லிட்டர் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன். அதில் வந்து இப்போ வந்து டேட்டாபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணிங்கன்னா யார் ஓனரு, எல்லா டேட்டா இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர் அவர் டேட்டாபேஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், பண்ணவும் செய்வார். சரிங்களா? அப்புறம் டேட்டாபேஸ் வந்து இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். டேட்டாபேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ ஓகே. ஸோ இதை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.